தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றமா என்பது குறித்த சர்ச்சைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்று ஏற்கனவே அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. 3 மூத்த அமைச்சர்கள் அவர்களது பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு புதியவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது. இவை அனைத்திற்கு மேலாக உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாம் எனவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவின. இந்த நிலையில் அமைச்சரவை மாற்றம் குறித்து முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அது பற்றி தனக்கே எந்த தகவலும் வரவில்லை என்று நகைச்சுவையுடன் மு.க.ஸ்டாலின் பதிலளித்தார். இதனால் அமைச்சரவை மாற்றம் குறித்த கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் வரும் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் 10 பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாக்களை நடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டில் உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்த ஆளுநர் உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் உள்ள ஆளுநர் அனைத்து பட்டமளிப்பு விழாக்களும் உரிய நேரத்தில் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கடந்த மாதம் 31ஆம் தேதி வரையான காலத்தில் ஒட்டுமொத்தமாக உள்ள 20 மாநில பல்கலைக்கழகங்களில் 18 பல்கலைக்கழகங்களுக்கு பட்டமளிப்பு விழாக்களை நடத்தி முடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணைவேந்தர் பதவிகள் காலியாக உள்ள இடங்களில் பட்டமளிப்பு விழாக்களை நடத்த துணைவேந்தர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு முறைப்படி அறிவுறுத்தி இருப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 மாதங்களுக்குள் 10 பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாக்களை நடத்தி மாணவர்களுக்கு தாமதமின்றி பட்ட சான்றிதழ்கள் கிடைப்பதை உறுதிப்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. மேலும் நெட் JRF தேர்வுகளில் பங்கேற்க மாணவர்களை ஊக்குவிக்குமாறு துணைவேந்தர்களை ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் முதல் 20 இடங்களுக்குள் நமது கல்வி நிறுவனங்களை கொண்டு வருவதில் ஆளுநர் ஊக்குவிப்பாக இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு நினைவு நாணயம் நடிகர் ரஜினிகாந்துக்கு வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு நினைவையொட்டி 100 ரூபாய் நாணயம் அண்மையில் வெளியிடப்பட்டது. சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாணயத்தை வெளியிட்டார். திமுக தலைமையகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த நாணயம் விற்பனைக்கு கிடைக்கிறது. 100 ரூபாய் முகமதிப்புள்ள அந்நாணயம் 10,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் நாணயங்களை வாங்கிச் செல்கின்றனர். இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்துக்கும் இந்த 100 ரூபாய் நாணயம் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. திமுக தலைமை நிலைய செயலாளரும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவருமான பூச்சி முருகன் ரஜினியின் இல்லம் சென்று நேரில் வழங்கினார். முதலமைச்சரின் உத்தரவுக்கிணங்க ரஜினிக்கு நாணயம் வழங்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டுக் கட்சி கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 90 சட்டசபை தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீருக்கு செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 1 வரை 3 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் இத்தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டவை தங்களுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளதாக தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா உறுதி செய்துள்ளார். முன்னதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை ஃபரூக் அப்துல்லா சந்தித்து பேசினார். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் வாக்குகள் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றே வெளியாக உள்ளன. சிறந்த விஞ்ஞான குழுவுக்கான விருதை சந்திரயான் 3 குழுவின் திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலிடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த ஆண்டுக்கான தேசிய விஞ்ஞான விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். இதில் 4 பிரிவுகளில் 33 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இதன்படி சிறந்த விஞ்ஞான குழுவுக்கான விருதை சந்திரயான் 3 குழுவுக்கு அதன் திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலுவிடம் திரௌபதி முர்மு வழங்கினார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சந்திரயான் 3 திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருப்பது மிக பெரும் அறிவியல் சாதனை என்று குறிப்பிட்டுள்ளார். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட விஞ்ஞானிகளை கொண்ட குழுவால் மேற்கொள்ளப்படும் அற்புதமான ஆராய்ச்சிகளுக்கு விஞ்ஞான குழு விருது வழங்கப்படுகிறது. அதன்படி சந்திரயான் 3 திட்டத்தின் லேண்டரை நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறக்கியதற்காக சந்திரயான் 3 குழுவுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை தலைமைச் செயலாளர் முருகானந்தம் சந்தித்து பேசினார். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக மாற்றப்பட்டார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சரின் தனிச் செயலாளராக இருந்த என் முருகானந்தம் தமிழ்நாடு அரசின் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவியை கிண்டியில் உள்ள அவரது மாளிகையில் என் முருகானந்தம் சந்தித்தார். மரியாதை நிமித்தமாக நடைபெற்ற இந்த சந்திப்பில் பூங்கொத்து கொடுத்தும் புத்தகம் கொடுத்தும் ஆளுநரிடம் முருகானந்தம் வாழ்த்து பெற்றுக் கொண்டார்.
சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து பணியாற்றுவோம் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விஜய் தலைமையில் தொண்டர்கள், நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் என விஜய் கூறவே தொண்டர்களும் வழிமொழிந்தனர். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணிப்போம் எனவும் விஜய் உறுதிமொழியேற்றார். மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் எனவும் தொண்டர்கள் மத்தியில் விஜய் உறுதிமொழியேற்றார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் அனைத்து நூல்களையும் நாட்டுடைமையாக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ் வளர்ச்சித் துறையால் தமிழ் சான்றோர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு அவரவர் எழுதிய நூல்களின் எண்ணிக்கை, சிறப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நூலுரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 179 தமிழறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு அவர்களின் அடுத்த தலைமுறைக்கு 14,42,00,000 ரூபாய் நூலுரிமை தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள அறிவிப்பில் 75 திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை வசனங்களையும் 15 புதினங்களையும் 20 நாடகங்களையும் 15 சிறுகதைகளையும் 210 கவிதைகளையும் கருணாநிதி படைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருணாநிதியின் ஆட்சி காலத்தில் 108 தமிழறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு அவர்தம் மரபுரிமையர்களுக்கு நூலுரிமை தொகையாக 7,76,00,000 ரூபாய் தமிழ்நாடு அரசு வழங்கியதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் கருணாநிதியின் அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் உலகத் தமிழர்கள் அனைவரும் கருணாநிதியின் நூல்களை படிக்க அரியதொரு வாய்ப்பாக அமையும் என்று மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பாஜக இல்லை என்றால் அதிமுக எதிர்க்கட்சியாக கூட இருந்திருக்க முடியாது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆவேசமாக பேசினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய மாநில தலைவருடைய கூற்றுப்படி மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் தான் அவர்களுக்கு அரசியல், அதாவது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கொடுத்திருக்கிறோம். அதே எங்கள் மாநில தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காருல்ல. என்ன கூட்டணிங்க பாருங்க, கூட்டணின்னா கொடுக்கல் வாங்கல். அப்போது அவங்க எங்களுடைய வாக்குகள் மாநிலம் முழுவதும் வாங்கியிருக்கிறார்கள். எங்களுடைய வாக்குகளால் தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி அளவுக்கு அந்தஸ்துக்கு வந்திருக்கிறார்கள். பாஜகவின் வாக்குகளால் அதிமுக ஏற்றம் கண்டதாகவும் எல் முருகன் தெரிவித்தார். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கில் ஆஜரான வங்கி முன்னாள் மேலாளரிடம் செந்தில் பாலாஜி தரப்பு குறுக்கு விசாரணை நடத்தியது. செந்தில் பாலாஜி வழக்கில் சாட்சியங்களின் விசாரணை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கில் சிட்டி யூனியன் வங்கியின் கரூர் கிளை தலைமை மேலாளராக பணியாற்றிய ஹரீஷ்குமார் கடந்த வாரம் சாட்சி அளித்தார். இந்நிலையில் அவரிடம் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் கௌதமன் ஆஜராகி தற்போது குறுக்கு விசாரணை செய்துள்ளார். செந்தில் பாலாஜி மற்றும் குடும்பத்தாரின் வங்கி கணக்குகள் தொடர்பான விவரங்களை அவர் தெரிவித்தார். வங்கியின் ஆவணங்கள், கவரிங் லெட்டர் தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகள் செந்தில் பாலாஜி தரப்பில் குறுக்கு விசாரணையின் போது கேட்கப்பட்டன. குறுக்கு விசாரணை இன்னும் நிறைவடையாத நிலையில் வழக்கை வரும் 28ஆம் தேதிக்கு நீதிபதி அல்லி தள்ளி வைத்தார். அந்த வகையில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 56வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் அதிக மழை பொழிவால் கிடைத்த உபரி நீர்தான் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளதே தவிர அதை செப்டம்பர் மாத கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது என தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் 33வது கூட்டம் வியாழக்கிழமை நடைபெற்றது. ஆணையத்தின் தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் கூட்டம் நடைபெற்ற நிலையில் தமிழ்நாட்டின் சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிவாசன், காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய தமிழ்நாட்டு அதிகாரிகள் கர்நாடக அணைகளில் 110 TMCக்கும் அதிகமாக நீர் இருப்பு உள்ளதால் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி செப்டம்பர் மாதம் வழங்க வேண்டிய 36.7 TMC நீரை திறக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். நம்மளுடைய பொசிஷன்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த உபரி நீரை திறந்து விடுவது மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. மாதம் எங்களுடைய டெல்டா விவசாயிகளுக்கு குடிநீர் தேவைகளுக்கு தேவையான நீரை மாதம் கர்நாடக அரசு திறந்துவிடும் என்பதுதான்
நம்முடைய தமிழ்நாட்டோட உறுதியான நிலைப்பாடாக இருக்கிறது. அதை நாங்கள் வலியுறுத்திட்டு. ஆனால் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற கர்நாடக அதிகாரிகள் ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு 90 TMCக்கு மேல் நீர் கொடுக்கப்பட்டு விட்டது என கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல் தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி சந்திரயான் 3 விண்கலம் நிலவில் எடுத்த பிரத்யேக புகைப்படங்களை இஸ்ரோ இன்று வெளியிடுகிறது. கடந்த ஆண்டு இதே நாளில் உலகமே இந்தியாவை அண்ணாந்து பார்க்கும் வகையில் நிலவின் தென் துருவத்தில் சந்திரயான் 3 விண்கலம் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது. இந்த சாதனையை காலத்திற்கும் நினைவில் வைத்திருக்கும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. இந்நிலையில் முதல் தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி சந்திரயான் 3 விண்கலம் நிலவில் எடுத்த புகைப்படத்தை இஸ்ரோ இன்று வெளியிடுகிறது. அதற்கு முன்பு ஸ்னீக் பீக் எனப்படும் அந்த புகைப்படங்களுக்கான முன்னோட்டத்தை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. அதன்படி பிரக்யானில் உள்ள கேமராவில் பதிவான 4 புகைப்படங்கள் மற்றும் விக்ரமில் இருந்த லேண்டர் இமேஜ் மற்றும் ரோவர் இமேஜ் எடுத்த 4 புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இதில் நிலவில் இந்தியாவின் அசோக சக்கரத்தை பதிவிட பிரக்யான் மேற்கொண்ட முயற்சியும் பதிவாகியுள்ளது. ஆனால் நிலவின் தென் துருவத்தில் உள்ள மண்ணின் தன்மை எதிர்பார்த்ததை விட வேறு மாதிரி இருந்ததால் அசோக சக்கரத்தை பதிவிடும் முயற்சி தோல்வியடைந்ததாக இஸ்ரோ விளக்கமளித்துள்ளது. திரிபுராவில் அண்மையில் கொட்டிய கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்துள்ளது. திரிபுராவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் அவ்வப்போது கனமழை கொட்டி வருகிறது. இதனால் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வங்கதேசத்திலிருந்து வரும் வெள்ளமும் நிலைமையை சிக்கலாக்கியுள்ளது. 350க்கும் மேற்பட்ட முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திரிபுராவின் தெற்கு பகுதிகளில் கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்களும் களமிறக்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவிலும் கனமழை கொட்டியதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றது. மழையால் பிரேம் மந்திர் பகுதிக்கு வழிபட சென்ற பக்தர்கள் தவிப்புக்கு ஆளாகினர். காக்டெயில் எனப்படும் கலவையான மருந்துகள் ஒரே மாத்திரையில் இருக்கும் வகையில் உள்ள 156 மருந்துகளை மத்திய அரசு தடை செய்துள்ளது. மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட குழு குறிப்பிட்ட சில வகை மருந்துகளை ஆய்வுக்கு உட்படுத்தியது. அசித்ரோமைசினுடன் அடாபலின் என்ற வேதிப்பொருள் கலந்து விற்கப்படும் மருந்துகள் முகப்பரு தழும்புகளுக்கு வழங்கப்பட்டு வந்தன. இந்த கலவையை தற்போது மத்திய அரசு தடை செய்துள்ளது. இதேபோல் அசக்ளோஃபெனாக் 50 mg மற்றும் பாராசிட்டமால் 125 mg கலவையாக கொண்ட மாத்திரையும் இனி விற்பனை செய்ய முடியாது. மத்திய அரசின் இந்த முடிவால் சிப்லா, லூபின், சன் பார்மா உள்ளிட்ட நிறுவனங்களில் சில மாத்திரைகளின் உற்பத்தி குறைக்கப்பட இருக்கிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு 360 FDC எனப்படும் நிலையான கலவை மருந்துகளுக்கு தடை விதித்தது. இதனால் அப்போது 2700 நிறுவனங்களின் மருந்து உற்பத்தி பாதிக்கப்பட்டது. வாய்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் என்ற புதிய அப்டேட்டை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆண்ட்ராய்டு போன்களில் மட்டும் இந்த புதிய அப்டேட் அறிமுகமாகியுள்ளது. இந்த புதிய வசதியின் மூலம் வாய்ஸ் மெசேஜ்களை அப்படியே எழுத்தாக மாற்ற முடியும். முதற்கட்டமாக ஆங்கிலம், ஸ்பானிஷ், போர்ச்சுகீசிய மொழி, ரஷ்ய மொழி மற்றும் இந்தியில் இந்த வசதி அறிமுகமாகியுள்ளது. இந்த வசதியை கணினியில் பயன்படுத்த முடியாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அப்டேட்டில் வாய்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் வசதி அப்டேட் கிடைத்ததும் அதை ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம். வாய்ஸ் நோட்டில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பது அதன் கீழே விருப்ப மொழியில் எழுத்து வடிவில் கிடைக்கும் வகையில் இந்த புதிய வசதி அறிமுகமாகியுள்ளது. இந்தியாவில் தற்பொழுது இந்தியில் மட்டுமே இந்த வசதி வெளியாகியுள்ளது.